மக்களே நான் உங்கள் ஜப்பார் பாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லிட்டர் பால் வச்சு பாசுந்தி செய்ய போகிறோம். பாஸ்ட் டேஸாகவே நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாசுந்தி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை செஞ்சு உங்களுக்கும் காமிக்கலான்னு, ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் பாசுந்தி நம்ம போட்டதே கிடையாது. இதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ண முடியாதவங்க துபாயில் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுங்க. துபாய், அபுதாபி, ஷார்ஜா. ஓகே, இப்போ இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து சுத்தமான ஒரு பாத்திரம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்கட்டும். இன்கேஸ் இதில் நீங்கள் காரம் செய்கிறீங்க, கடாய் தான் இருக்கணும்ல. கடாய்னா ஈஸி, நம்மளுக்கு வந்து இதில் வந்து அந்த ஏடு மலாய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கலாம். அதர்வைஸ் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை நீங்கள் வச்சு செஞ்சுக்கோங்க. ஆனால் சுத்தமாக வச்சுக்கோங்க, ஏன்னா பால் திரிஞ்சு போகும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை ஏற்றிட்டேன். இதில் 2 லிட்டர் பால் ஊற்ற போகிறேன். ஃபுல் ஃபேட் வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்ல க்ரீமியாக வேணும். பாசுந்தினாலே வந்து அந்த திக்னஸ் வரணும். அதுக்காக தான் நம்ம தண்ணியான பாலை போட்டோன்னா அது சுண்ட வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். 2 லிட்டர் ஊற்றிட்டேன். ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுருக்கேன். இதில் தண்ணி சுத்தமாக சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு கொதிச்சு ஒரு பொங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். பால் பார்த்திங்கன்னா பொங்குற கண்டிஷனில் வருது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபுல் க்ரீம்ன்றதுனால மேலே வந்து இந்த ஏடு சேர்ந்துருக்கும். ஏடை இப்படி ஓரமாக நவுட்டுறேன் பாருங்கள். ஓரமாகவும் இந்த மாதிரி எடுத்து விடணும். ஏடு சேர சேர அதை பாலில் மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம. இப்போ இந்த 2 லிட்டர் பாலை 1 லிட்டருக்கு கொண்டு வர போகிறோம், சரியா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். என்னென்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வேலைப்பாடே என்னென்னா இந்த பாலை சுண்ட வைக்கணும். அதுதான் பெரிய வேலைப்பாடு இதில். அதே நேரத்தில் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னா நம்மளுடைய பர்னர் வந்து சென்டரில் அடிக்கும் இந்த நெருப்பு. அதனால் என்ன ஆகும்னா சென்டரில் மட்டும் அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அடி பிடிச்சிட்டு அதில் இருக்கிற வர ஏடெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் வரும். அது வந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்பவே ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா இது ஒரு ஸ்மெல்லு. நம்ம வந்து சில்லரில் வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், லைட்டாக அந்த அடி பிடிச்சி ஸ்மெல்லு வரும். அது வரக்கூடாது பாசுந்தியில். இப்போ இது பாருங்கள், இதில் ஏடு எப்படி வருது பாருங்கள். மலாயை ஃபுல்லாகவே நம்ம எடுத்து இந்த பால்லையே விடுறோம். அதே நேரத்தில் சென்டரில் கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த பால் சுண்ட அந்த பாலில் இருந்து பால்கோவா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஃப்ளேவர். ஆல்மோஸ்ட் நம்ம பால் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இருந்தது, 1 லிட்டருக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்ப்போம்னா, ஏலக்காய் பவுடரு, ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் 4 ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு நம்ம அரைக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த பவுடரை அதிலேருந்து பாதியை மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். ஏன்னா 2 லிட்டருக்கு இது போதுமானது. நிறைய ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து வரக்கூடாது. பால் பார்த்திங்கன்னா இப்போ 2 லிட்டர் வந்து 1 லிட்டருக்கு மாறிடுச்சு. இதுவே வந்து கொஞ்சம் தண்ணி தான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பால் ஊற்றும் போதே சூடு ஆகும் தெரியுமா பால். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் ஊற்றுவாங்க, திக்காக வரதுக்காக. ஸோ நம்ம அதை வந்து பண்ண வேண்டாம். டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, 100 கிராம் பால் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா, இதை வந்து இந்த பாலில் போட்டு கரைச்சோன்னா திக்னஸ் வரும். ஸோ அதனால் கோவா போடுவோம். இப்போ இந்த கோவாவை கரைப்போம். இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததை விட திக்காக தெரியுது பாருங்கள் பால். ஏன்னா கோவா சேர்த்துருக்கும். ஆக்சுவலாக வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது கோவாலாம் போட மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து பாலை வந்து இவ்வளோ சுண்டை விட்டுட்டு மறுபடியும் கோவா போட்டோன்னா அதில் வந்து ப்ரைஸ் கட்டுப்படி வராது. அப்படின்றதுனால தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம சேனலை பற்றி. எவ்வளோ முடியுமோ சிம்பிளாக செய்யணும், எவ்வளோ முடியுமோ டேஸ்ட் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கோவா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் சாஃப்ரான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 லிட்டர் காய்ச்சிரும். அதுக்கு வந்து 2 பிஞ்ச் மட்டும் போடுறேன். 1 பிஞ்சு, 2 பிஞ்ச். நிறைய போட்டோன்னா சாஃப்ரானோட ஃப்ளேவர் அதிகமாக வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த சூடான பாலில் லைட்டாக அப்படியே கலர் வந்துடும். அது பாருங்கள், வருது பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள் பால்.
அவ்வளோதான். சாஃப்ரான்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் பிஸ்தா ஒரு 50 கிராம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்க்குறோம். முந்திரி ஒரு 50 கிராம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறோம். பாதாம் ஒரு 50 கிராம் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதில் வந்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிட்டு இந்த போட்ட நட்ஸ் எல்லாமே சாஃப்டாக்க போகிறோம், கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. நம்ம பாசுந்தியை சாப்பிடும்போது ஸ்பூனில் எடுத்து இந்த பாதாம் எல்லாமே வந்து நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்கணும் மெல்றதுக்கு. நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது சர்க்கரை. 2 லிட்டர் பால் போட்டோம், அதுக்கு 200 கிராம் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து இனிப்பு வந்து நார்மலாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு நல்ல ஓவர் இனிப்பு வேணும் அப்படின்னா 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோடனே இந்த பால் வந்து கொஞ்சம் லேசாக தண்ணியாக போகும், ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆகும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சுவோம். பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சுது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டோம். இதை பார்க்கும்போது தெரியும், இதை பாருங்கள் திக்காக இருக்குது, தண்ணியாக இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுப்போம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட் பாசுந்தி இது பார்க்கணும் அப்படின்னா சில்லரில் வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு சில்லரில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்காது, இன்னுமே கொஞ்சம் சுண்டிடும். நம்ம இப்போ உடனே சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் சில்லர்லாம் வைக்க நேரம் இல்லை, நம்ம உடனே வந்து பாசுந்தியை நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடணும். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இன்னும் குறைஞ்சிரும் குவான்டிட்டி. நம்ம சுண்ட விட்டு ஆல்ரெடி இதை 1 லிட்டர் ஆகிட்டோம், மறுபடியும் சுண்ட விட்டுனா இன்னும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் வேண்டாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ஆறிடுச்சு, சர்வ் பண்ணிட்டோம். சில்லரில் வச்சு தான் சாப்பிட்ணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் 3 பிரான்ச்லேயும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா எனி டைம் அவைலபிள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுறோம், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.